ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு பொக்கிஷத்தை காட்ட போகிறோம். குத்துது குத்துது. அது வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைக்கும் போது அது நமக்கு வந்து அது பொக்கிஷம் தான். இன்னைக்கு எனக்கு வந்து அது கிடைச்சிருச்சு. அவர் தான் இன்னைக்கு வந்து கொண்டுட்டு வந்தாரு. இன்னைக்கு காட்ட போறா. வாங்க பார்ப்போம். பார்க்கலாமா? கள்ளிப்பழம். இன்னைக்கு நம்ம வந்து கள்ளிப்பழம் சாப்பிட போறோம். இந்த பழத்துக்காண்டி நான் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன். இந்த பழம் வந்து கிடைக்கவே இல்லை. இன்னைக்குதான் வந்து கொண்டு வந்தாரு. இங்கே பறிச்சுட்டு வந்திருக்காரு. இதை நம்ம வந்து சாப்பிடுவோம். இதை வந்து நானும் அழகா இருக்குதுன்னு அப்படியே கையில தொட்டுட்டேன். இதுக்கு மேல எல்லாம் முள்ளு முள்ளா இருக்கு. இந்த முள்ளுலாம் கையில போய் ஒட்டிக்கிச்சு. கையில வந்து ஒட்டிக்கிடுது. அதனால இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்து இதை வந்து எப்படி சாப்பிடணுங்கிறத வீடியோவும் பார்த்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு காமிப்போம். வந்து கள்ளிப்பழம் சாப்பிட போறோம். சாப்பிட்டதே இல்லை, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல் பாகத்தை வந்து லைட்டா கட் பண்ணிக்கிறோமா, வீடியோல சொல்லியிருந்தாங்க. இந்த முள்ளெல்லாம் நம்ம லைட்டா கட் பண்ணிடுவோமா. முள்ளுதான் அம்மா கையில ஒட்டிருச்சு பாப்பா. இருந்தா ரொம்ப முள்ளு இருக்கு இதுல. அதனால கீழே உள்ள இதுதான் பிடிச்சி நம்ம இது பண்ணணும். அப்புறம் நம்ம வந்து வெட்டிடுவோம். இப்போ இந்த மேல உள்ளத இப்ப நம்ம அந்த மேல் உள்ளத வந்து பிச்சாச்சு. இதுக்குள்ளதான் முள்ளு இருக்குதான். நான் காட்டுறேன். அம்மா இருக்கு. பயமா இருக்கு. இதுதான் பாப்பா முள்ளலாம். சாப்பிட கூடாது. ஸ்டார் முள்ளலாம். ஸ்டார் முள் எது இருக்கு தெரியலையே. இதுலதான் முள்ளு இருக்குன்னு சொன்னா. நசுக்க பயமா இருக்கு. கையில இன்னும் ஏறிட்டுனா வேற. ஸ்டார் முள் இருக்குமா? முடிக்க போறோம். அதாவது இப்படி குத்துது. பயமா இருக்கு. எடுத்தாச்சு. அம்மா சாப்பிட்டு காமிச்சிட்டு அப்புறம் உனக்கு தரேன் பாப்பா. பயமா இருக்கு. எதுல முள்ளு இருக்கோ என்னமோ தெரியலையே. என்ன பண்ண மாதிரி இருக்கு? விதையா இருக்கு. நம்ம இதை வச்சு மலைக்க வச்சு கள்ளிச்செடி வர வைப்போமா. விதை பாப்பா விதையெல்லாம் திங்கணுமா துப்பணுமா தெரியல. அவ்வளவுதாங்க. நல்லா இருக்கு பழம். ஏதோ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது என்ன ஃப்ரூட்னு ஞாபகம் இல்லை. முள்ள வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுலதான் இருக்கு. நம்ம மேல் பாகம் பிச்சம்ல இதுலயே முள் இருக்கு. இதோ ஸ்டார் முள் கட்டுறேன். இந்த முள்ளு தான் நமக்கு தொண்டைக்குள்ள போனா கொஞ்சம் ஆபத்து. தெரியுதா? குட்டியா இருக்கு ஸ்டார் முள்ளு. இது நம்ம வெட்டும் போதே நமக்கு மேல வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சு. இந்த பழம் வந்து ஸ்ட்ராபெரி பழம் டேஸ்ட்லயே இருக்கு. அவ்வளவுதான்.